ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் ரிவ்யூ போட்ட பிறகு ஒன்று இந்த மேட்னின்னு சொல்லி ஒரு ப்ரிவ்யூ வரும் கைஸ், அது பார்த்தேன். அது வந்து இதயம் சீரியலை பற்றி தான் போட்டிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, நம்ம மர்ம நபர் யார் இந்த மர்ம நபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வந்துச்சு. என்னடா இது புதுசாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மர்ம நபர் நம்ம ஆதி மாதிரி தான் தெரியுது. ஆதி பண்ண வேலை தான். நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி அது ஆதி தான், கன்ஃபார்ம் ஆதி தான். ஆதி பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. ஸோ யார் வாயிலேருந்து உண்மையை இது பண்ணணும், இல்லை உண்மையை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆதி பண்ணுற வேலை எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கான ஒரு அச்சாணி தான் வந்து இன்றைக்கான எபிசோடு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நேற்று பாட்டி வந்து செயின் அறுத்துட்டு போச்சு. கடைசியில் பார்த்தா நான் கூட லண்டன் பாட்டியாக செயினாக இருக்குன்னு நினச்சேன். நந்தினியோட செயினை அறுத்துட்டு போயிடுச்சு பாரதின்னு நினச்சி. ஆக்சுவலாக இதில் கூறுகட்ட அதாவது குருட்டி கிளவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. நான் கிளவியை தப்பே சொல்ல மாட்டேங்க. இந்த குருட்டு புத்தி, குருட்டுத்தனமான ஒரு எண்ணம், சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நந்தினி மித்ரா தான். அதனால தான் அவங்களுக்கே அந்த சம்பவம் நடக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கிளவியை குருட்டு கிளவி இது சொல்லுதுகள்ல, இதுக சொல்லும்போது ஃபோனில் அந்த கிளவிட்ட என்ன சொல்லுவாள் மித்ரா, எனக்கு நான் படுத்திருக்கிறதுக்கு ரெண்டாவது, நான் படுத்திருக்க இடத்துக்கு ரெண்டாவதுன்னு சொல்லுவாள். எந்த சைடுன்னு சொல்லணுமா இல்லையா கைஸ்? ஒன்று இடது பக்கமா வலது பக்கமானு சொன்னால் தானே அந்த கிளவி வந்து கரெக்டாக கட் பண்ணும். கூமுட்டைத்தனமாக இருக்குது. இதுக ரெண்டு அந்த கிளவியை திட்டிக்கிட்டு இருக்குது கூறுகட்டத்தனமாக. அந்த கிளவியெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்குது. நீ சொன்னவ என்ன சொல்லணும், எனக்கு இந்த சைடு படுத்துருக்கவங்க, எனக்கு அந்த சைடு படுத்துருக்கிறவங்கன்னு சொல்லணும். சொன்னால் தெரியாது. சும்மா வந்து கட் பண்ணு எனக்கு என் பக்கத்தில் ரெண்டாவதாக படுத்திருக்காங்க, கட் பண்ணுன்னு அந்த கிளவி நந்தினி செயினை கட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஐயோ உண்மையிலே காமெடியாக தான் இருந்துச்சு. அதான் அஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொல்கிறது தான் கைஸ். மித்ரா நந்தினி சொன்ன மாதிரி நம்ம பாரதிக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணாலும் அது அவளுக்கு தான் ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் பார்த்தீங்களா. அது 100க்கு 100% உண்மை. நீங்கள் என்ன தான் தலையில் குட்டிக்காரனை அடித்து பிளான் போட்டாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு நாமம். இதோட மித்ரா எத்தனை நாமம் வாங்குவானே தெரியல. அப்புறம் நம்ம ஆதியோட பிளான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு மர்ம லெட்ரு வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட நலன் விரும்பி உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும், அதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாப்புல லெட்ரு மூலிமா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி தான். உடனே யார் இந்த மாதிரி, ஏன்னா வாசு மாதிரியும் தெரியல, சரவணன் மாதிரியும் தெரியல, ஆதி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த நிழல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் இதெல்லாம் பார்த்தா ஆதி மாதிரி தான் தெரியுது. அப்படியே பச்சையாக தெரியுது, சரிங்களா. உண்மையை சொல்லணுன்னா அப்படியே பச்சையாக தெரியுது. ஆதியோட அந்த நிழல் மாதிரி தான் தெரிஞ்சது. ஓகே கேஸ், வேறு என்ன. ஸோ அதை முறியடிக்கிறதுக்காக நம்ம மித்ரா வந்து நம்ம பவானிக்கிட்ட சொல்லும்போது பவானி வந்து துறையை வச்சு மூவ் பண்ணுறாப்புல. அந்த போஸ்ட்மேனை மடக்கி அந்த லெட்டரை வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுறாப்புல. இது 12 மணி லெட்ரு வந்து எப்படி ஆதி கையில் கிடைக்கல அப்படிங்கிறத நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். அப்புறம் ஏதோ பென்ட்ரைவ் வேறு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரிவ்யூவில். ஸோ ஒருவேளை பென்ட்ரைவ் வர மாதிரி தான் இருக்குமாட்டிருக்கு லெட்ரு, அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இனி இந்த முயற்சி, அதாவது ஆதி எடுக்கிற முயற்சியாவது ஆதிக்கு வந்து வெற்றிகரமாக அமையட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. வேறு எதுவும் சொல்ல தோணலை. ஸோ டைரக்டர் வந்து கதையை வந்து இப்போ தான் கொஞ்சம் சூப்பராக மூவ் பண்ணுறாப்புல. இதே பாணியிலே போயிடுச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம், கதையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சரிங்களா. மற்ற சீரியல் எதுவும் பார்க்கல கைஸ். இன்னும் எங்களுக்கு டிவி கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுத்த பிறகு வாரிசு, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம், இதெல்லாமே நம்ம பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அப்புறம் வாரிசு சீரியலில் வந்து என்ன கைஸ், எதுக்காக வந்து எல்லோரும் தமிழ் மேலே கோபமாக இருக்காங்க, எனக்கு அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று யாருமே கமெண்ட்ஸே பண்ணவே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
இது யாருமே கமெண்ட்ஸ் பண்ணலை. ஏன் கைஸ் ரிவ்யூ பண்ணுறது பிடிக்கலையா? யாரையா திட்டி போட்டால் தான் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்களாட்டிருக்கு. யாரையா திட்டி மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாரதியவோ ஆதியவோ யாரையா திட்டி போட்டேன்னு அன்றைக்கி மட்டும் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கமெண்ட்ஸ் 40 கமெண்ட்ஸ் வருது. நார்மலாக நம்ம பேசி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒருத்தவங்க தான். அது என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன், என்னோடய ஃபேன்னே சொல்லலாம் அவங்கள. நான் ஒரு என்ன இது போட்டாலும் ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க. சூப்பர் அக்கா, தேங்க்ஸ் அக்கா, உங்களோட ரிவ்யூ சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இனி இதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இனி அடுத்தடுத்து கதை நகர்வுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலுக்கு வந்து சீக்கிரம் ஒரு எண்டு கார்டு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். அவங்க அம்மா செத்ததுக்கு யார் காரணம் சரிங்களா? அதுக்கப்புறம் பாரதி லைஃப்பில் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? பவானின்ற அந்த கூறுகட்ட பக்கி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்து ஊதுறது வந்து சுதாகர் மித்ரா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நாடகம் ஃபினிஷ் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லண்டன் பாட்டி வந்து மித்ராவை 4 அடி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சுது. உன்னையெல்லாம் உனக்குன்னு போய் நாங்கள் லண்டன்லேருந்து வந்து கல்யாணம் பண்ண வந்தோம் பார்த்தியா, எங்களை எதையாவது கொண்டு போய் அடிக்கணும் சரியா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல இது பாரதிக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படி சொல்லி மித்ராவை 4 அறை விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோழி சுத்தம். அப்படி சுதாகருக்கு 2 அப்பு, வேலை முடிஞ்சது. அப்புறம் கைஸ் இந்த மித்ராவும் சுதாகரும் பேசிக்கிட்டு, அதாவது துரையும் பேசிக்கிட்டு இருந்த மர்ம நபர் பவானி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த லண்டன் பாட்டி வந்து ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்குது சரிங்களா? லண்டன்லேருந்து ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்குது. அதாவது மித்ராவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்குது இல்லையா? அந்த அம்மா யார்? அதுதான் இன்னும் எனக்கு தெரியல. அது ஒரு மர்மமாகவே தான் போயிட்டுருக்கு சரிங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் காமிச்சு விட்டாங்க. யார்? பவானி புருஷன், இவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த லண்டன் பாட்டி வந்து அடிக்கடி ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசுது இல்லையா? அவங்க யார்? மித்ராவுக்கும் ஏன் அவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க? ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ்? அவ்வளோதான். வேறு என்ன, மற்ற சீரியல் பார்த்தா தர ரிவ்யூ பண்ண முடியும் ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பை.